என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மை. ஆமென். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவோ அதின் கீழுள்ள ஆகாயமோ, வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் நாள் வரைக்கும் இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவ ராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவோ இந்நிலத்தில் ஜீவராசியோ, வானிலை பறக்கின்ற யாவோ, வானிலை பறக்கின்ற யாவோ பரனே உமை போற்றுவே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றெல் நான் பாடுவேன். என்னில் அடங்கா
என்றில் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவோம் கடும் காற்றும் பனித்தூறலோ. காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும். நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும். ஆமென் ஆமென் ஆமென். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றில் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றில் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றில் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளலோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களோ. வாழ வயதுள்ளலோரோ மிகும் வயதால் முதிர்ந்தோர்களோ. பாலகத்தம் வாயினாலும் பாலகத்தம் வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றில் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. ஆமென். எல்லாம் உம்மாள். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றில் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றில் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றில் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் பாடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாள் வரைக்கும் நமக்கு செய்கிற எல்லா தயவுகளுக்காய் நன்மைகளுக்கெல்லாம் அதை நினைத்து கர்த்தரை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நன்றி 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 நன்றி. எவ்வளோ நன்மைகள், எவ்வளவோ நமக்கு இரக்கம் தயவு, நம்மளை இந்நாள் வரைக்கும் நிலை நிற்க வைத்திருக்கிறார் அவர்தான். ஹல்லேலூயா. அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் அல்ல, எங்கள் சாமர்த்தியம் அறிவு அல்ல. ஆண்டவரே நீரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஷ்யபாபதரபா கபாபரபா ஓ ரிகபாதலரபா ஓ ரிகபாதலரபந்தரபா. ஓ நன்றி 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 நன்றி. ஓ பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி. ஓ இன்னமும் அதிகமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவர். ஹல்லேலூயா. உறுதியாக அவருடைய கரங்களை நாம் பிடிப்போம். அது உற்சாகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை தேடுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. கைகள் தட்டி ஆமென் ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. தாழ்மையிலே நினைத்தாரே, ஏழ்மையை மாற்றினாரே. அல்லேலூயா ஆமென். ஓசன்னா ஆமென். அல்லேலூயா பரிப்போம். ஓசன்னா உயர்த்திடுவோம். கைகள் தட்டி ஆனந்தமா துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. கைகள் தட்டி ஆனந்தமா துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. தாழ்மையிலே நினைத்தாரே, ஏழ்மையை மாற்றினாரே. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஆமென் ஆமென். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஓசன்னா உயர்த்திடுவோம். நினைப்பதற்கும் பெரியதாக, ஜெபிப்பதற்கும் அதிகமாக. நினைப்பதற்கும் பெரியதாக, ஜெபிப்பதற்கும் அதிகமாக. ஆலோசனையில் ஆச்சரியமே, செயல்களிலே மகத்துவமே. ஆலோசனையில் ஆச்சரியமே, செயல்களிலே மகத்துவமே. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஓசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஓசன்னா உயர்த்திடுவோம். கைகள் தட்டி ஆனந்தமா துதி
துதித்து மகிழ்ந்திடுவோ. கரம் பிடித்து கர்த்தரே சுவையே கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோ. கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்திருப்பார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்திருப்பார். நடப்பட்டது தேவனாலே விடுங்க எவராலும் முடியாதே. நடப்பட்டது தேவனாலே விடுங்க எவராலும் முடியாதே. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம். கைகள் தட்டி ஆனந்தமா துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவை. கைகள் தட்டி ஆனந்தமா துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. தாழ்மையிலே நினைத்தாரே ஏழ்மையை. ஆமென் அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா ஆமென் ஓசன்னா உயர்த்திடு. பரிந்து பேசி பாசத்துடன் பட்சமா இன்றைக்கும் கிருபை அவர் தருகிறார். பரிந்து பேசி பாசத்துடன் பட்சமாய் கிருபைந்தி பரிசுத்தமோ ஞானமும் நீதியோ மீட்புமானி. பரிசுத்தமோ ஞானமோ நீதியோ மீட்புமானி. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம். கைகள் தட்டி ஆனந்தமா துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. தாழ்மையிலே நினைத்தாரே ஏழ்மையை மாற்றினாரே. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா. ஆமென் அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம். அழியாதேவும் வார்த்தைகளே அழியாதேவும் ராஜ்யமே. அழியாதேவும் வார்த்தைகளே அழியாதேவும் ராஜ்யமே. அழியாதேவும் செயல்களெல்லாம் அழியாதேவும் மகிமையே. அழியாதேவும் ஆமே அழியாதேவும் மகிமையே. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் ஓசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா ஆமென் ஓசன்னா உயர்த்திடுவோம். கைகள் தட்டி ஆன
ஆனந்தமா துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த நாம் அறியாதிருந்தோம், அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். கைகள் தட்டி ஆனந்தமா துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே, தாழ்மையிலே நினைத்தாரே, ஏழ்மையை மாற்றினாரே. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போ, ஓசன்னா உயர்த்திடுவோ. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போ, ஓசன்னா உயர்த்திடுவோம். நினைப்பதற்கும் பெரியதாக ஜெபிப்பதற்கும் அதிகமாக, ஆமென். நினைப்பதற்கும் பெரியதாக ஜெபிப்பதற்கு அதிகமாக, ஆலோசனையில் ஆச்சரியமே, செயல்களிலே மகத்துவமே. ஆலோசனையில் ஆச்சரியமே, செயல்களிலே மகத்துவமே. அல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆமென். எங்கள் தேவன் ராஜா. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போ, ஓசன்னா உயர்த்திடுவோ. கைகள் தட்டி ஆனந்தமா ஆமென் இடுவோ. கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே, கைகள் தட்டி ஆனந்தமா துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே, எங்கள் தாழ்மையிலே நினைத்தாரே, ஏழ்மையை மாற்றினாரே. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போ, ஓசன்னா. எவ்வளோ நன்மைகள் ஆசீர்வாதங்களை தந்த தேவனை. ஆமென். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போ. நம்மை பணிந்து கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தி நம்மளை, ஆமென், தேவனை உயர்த்தி அல்லேலூயா ஆர்ப்பரிப்போ, ஓசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா ஆமென். ஓசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா. நமக்காய் பரிந்து பேசுகிறதுனால் கிருபை பெற்று நாம் ஆழுகிறோம். சொல்வோம் ஆமென். பரிந்து பேசி பாசத்துடன் பட்சமாய் கிருபைந்தி, பரிந்து பேசி பாசத்துடன் பட்சமாய் கிருபைந்தி, பரிசுத்தமோ ஞானமும் நீதியும் மீட்புமானி, பரிசுத்தமோ ஞானமோ நீதியோ மீட்புமானி. அல்லேலூயா ஆமென். ஓசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா ஆமென். ஓசன்னா உயர்த்திடுவோம். கைகள் தட்டி ஆனந்தமா துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து ஆமென் கர்த்தரே சுவையே, கைகள் தட்டி ஆனந்தமா துதித்து மகிழ்ந்து. ஓ நன்றி 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 எங்கள் தேவனின் ராஜாவே. ஆமென். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே, கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. அல்லேலூயா. தாழ்மையிலே நினைத்தாரே,
ஏழ்மையை மாற்றினாரே. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போ ஓசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போ ஓசன்னா ஓஷபதலரபா. ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் இருந்தது. கர்த்தர் நம்மளை இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய இதயத்தில், நம்முடைய சரீரத்தில் எல்லாவற்றிலையும் பணிவோடு இன்னும் கர்த்தரை நம்ம தேடும் போது நிறைய நன்மைகள் நம்ம பெற்றுக்கொள்வோம். அவர் நமக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள், யோசனைகள், நடத்துதல், தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அறியாத, நம்முடைய புத்தி கெட்டாத அநேக காரியங்களை நமக்காய் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்வோம் அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போ ஓசன்னா உயர்த்திடுவோம். நாங்கள் உயர்த்துவோம். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போ ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போ. ஆமென், ஆமென். ஆலோசனையில் ஆச்சரியமே, செயல்களிலே மகத்துவமே. ஆலோசனையில் ஆச்சரியமே, செயல்களிலே. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமோ ஞானமோ நீதியோ மீட்புமானி. பரிசுத்தமும் ஞானமும் நீதியோ. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பயபக்தியோடு நாம் இன்ன தேவனை ஆராதிக்கும் பொழுது உயர்ந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஓ ஷபாபதரபா கபாபதரபா. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஓ பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓ ரிகபாபதரபா. ஓ ஷபாபதரமா கபதலரபா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. சுத்த இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தரை சுத்த இதயத்தோடு பரிசுத்தத்தோடு நம்ம ஆராதனை செய்யும்போது நிறைய கிருபைகளை, நன்மைகளை நிறைய நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தெய்வ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம், நம் கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம், நம் கிருபை பெருக. ஆமென். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே ஆமென், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம்,
ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம் நாம் கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம் நாம் கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். கபடில்லா இதயத்தில் கர்த்தரை துதித்தார் கணக்கில்லா நன்மையை அளித்திடுவார். கபடில்லா இதயத்தில் கர்த்தரை துதித்தார் கணக்கில்லா நன்மையை அளித்திடுவார். ஆவியில் எளிமையாய் ஆராதனை செய்தார் அளவில்லா அபிஷேகம் தந்திடுவார். ஆவியில் எளிமையாய் ஆராதனை செய்தால் அளவில்லா அபிஷேகம் தந்திடுவார். தேவ ஜனமே கூடிடுவோம் நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம் நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம் ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம் ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம் கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம் நம் கிருபை வசனத்தில் வாழ்வதால் வளமா வசனத்தில் வாழ்வதால் வளமாக வாழலாம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமே. வசனத்தில் வாழ்வதால் வளமாக வாழலாம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமே. நீதியில் நிலைப்பதால் நிம்மதியாய் வாழலாம். நித்திய கிருபையை பெற்றிடலாம். நீதியில் நிலைப்பதால் நிம்மதியாய் வாழலாம். நித்திய கிருபையை பெற்றிடலாம். நன்றியுடன் துதித்திடுவோம் கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம் கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். தேவ ஜனமே கூடிடுவோம் நாம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம் நாம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமா ஆராதிப்போம் ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம் ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம் ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். உலகை வென்று உன்னதம் ஏறி பரிந்து பேசும் இயேசுவை பணிந்திடுவோம். உலகை வென்று உன்னதம் ஏறி பரிந்து பேசும் இயேசுவை பணிந்திடுவோம். சத்திய வேந்தனாம் சாத்தானை வென்றவர் சபையின் சிரசை போற்றிடுவோம். சத்திய வேந்தனாம் சாத்தானை வென்றவர் சபையின் சிரசை போற்றிடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம் நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம் நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம் ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம் ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம் நாம் கிருபை பெருக கிருபைகள் பெருக. ஆமென். நன்றியுடன் தேவனை துதிக்க நன்றி செலுத்துவதால நன்றியுடன் துதித்திடுவோம் நம் கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். பயத்துடன் பக்தியுடன் ஆராதனை செய்தால் கிருபை மேல் கிருபை பெற்றிடலாம். பயத்துடன் பக்தியுடன் ஆராதனை செய்தால் கிருபை மேல் கிருபை பெற்றிடலாம். பரிசுத்த ஓய்வு நாளை மகிமையாக எண்ணினார் பாரில் உயர செய்திடுவார். பரிசுத்த ஓய்வு நாளை மகிமையாக எண்ணினார் பாரில் உயர செய்திடுவார். தேவ ஜனமே கூட
கூடிடுவோம் நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம் நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம், நம் கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். சேனையாய் இணைந்து ஆராதனை செய்த சேனையின் கர்த்தர் இறங்கிடுவார். சேனையாய் இணைந்து ஆராதனை செய்த சேனையின் கர்த்தர் இறங்கிடுவார். சர்வாதிகாரி இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் செயல்களை அழிந்திடுமே. சர்வாதிகாரி சாத்தான், ஆமென், சாத்தானின் செயல்கள் அழிந்திடுமே. தேவ ஜனமே கூடிடுவோம் நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம் நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். நம்மேல ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆமென். ராஜா ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம், நம் கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம், நம் கிருபை பெருக ஆமென், ஆமென். ஸ்தோத்தரிப்போம். சேனையாய் இணைந்து ஆராதனை செய்தால் சேனையின் கர்த்தர் இறங்கிடுவார். சேனையாய் இணைந்து ஆராதனை செய்தால் சேனையின் கர்த்தர் இறங்கிடுவார். சர்வாதிகாரி இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் செயல்கள் அழிந்திடுமே. சர்வாதிகாரி இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் செயல்கள் அழிந்திடுமே. தேவ ஜனமே கூடிடுவோம் நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆமென். தேவ ஜனமே கூடிடுவோம் நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம், நம் கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம், நம் கிருபை பெருக ஆமென். கிருபை பெருகட்டும். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம், நாம் கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம், நாம் கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். ஓ ஷதரபா கபாபதரபா ரிகாபதரபதலரதரபா ஓ ரிகாபதரபா. ஆமென், ஆமென். கர்த்தர் மனமகிழ்ச்சியோட துதிக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆனந்தமே. ஹல்லேலூயா. அதை போன்ற ஆனந்தம் வேறு எதுலையுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டு நோக்கி ஆனந்தமாய் ஆராதிப்போ, ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போ, ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக. துதிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால நன்றியுடன்
துதித்திடுவோம். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம். ஆமென். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். அப்படியே நம்ம எல்லாரும் ராஜாவை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தகப்பன் சர்வலோகத்தின் ராஜா, சர்வலோகத்தை உருவாக்கின தேவன், எல்லா நன்மைகளின் ஊற்று அவரே. நம்முடைய எதிர்காலம் அவருடைய கரங்களிலே, அவருடைய கைகள் நாம் இருக்கிறோம், பலத்த கரங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஷதனமந்தனரதரவதலரா ரிகபபதரவா தரதரவா ரிகமந்தலரவா ஷபதலரவா. ஆமென் ஆமென். அப்படியே நாம் யாவரும் எழுந்து நின்றவர்களாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை இன்னும் உணர்வோடு நம்ம எல்லாரும் தேடுகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனிமேலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்த போகிறார். நம்முடைய விசுவாசம் இன்னும் உயரட்டும், நம்முடைய ஜெபங்கள் இன்னும் அதிகரிக்கட்டும். கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். கரங்களை உயர்த்தி அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Oh Shababadharaba. ஆமென். நாம் யார் என்று நமக்கு தெரியாது. நாம் யார் என்பது இந்த உலகத்து வந்தது பிறகுதான் நமக்கு தெரியும். ஆனால் நாம் யார் என்பதை அறிந்திருக்கிறார், நம்மை தீர்மானப்படுத்தியிருக்கிறார், நம் மீது அவருடைய திட்டங்களை வைத்திருக்கிறார், நித்திய நோக்கத்தை நம்ம மேல உடையவராக இருக்கிறார் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். நம்மளை உருவாக்கின, நம்மளை திட்டம் தீர்மானம் பண்ணின ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்மைகள் இன்னும் அநேகம் உண்டு விசுவாச கண்களில். ஆமென். நாட்கள் வரும்போது பெற்றிடுவே நம்பிக்கை. நன்மைகள் இன்னும் அநேகம் உண்டு விசுவாச கண்களில். நாட்கள் வரும்போது பெற்றிடுவே. ஆமென். நம்பிக்கை தேவன் உயர்த்திடுவார். இயேசு நாமம் அதிசயம், இயேசு நாமம் அற்புதம், இயேசு நாமம். ஆமென். இயேசு நாமம் அற்புதம். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். ஆமென். எந்தன் வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் செய்திடுவார். எந்தன் வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் செய்திடுவார். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத. புழுதியிலிருந்து உயர்த்தினார். புழுதியில் இருந்து என்னை எடுத்து பிரபுக்களின் மத்தியில் அமர செய்து புதிய பாதையை திறக்கின்றீர். புரியாத வழியில் நடத்துகிறீர். புழுதியில் இருந்து என்னை எடுத்து பிரபுக்களின் மத்தியில் அமர செய்து புதிய பாதை திறக்கின்றீர். புரியாத வழியில் நடத்துகிறீர். இயேசு நாமம் அதிசயம், இயேசு நாமம் அற்புதம், இயேசு நாமம் அதிசயம், இயேசு
இயேசு நாமம் அதிசயம் இயேசு நாமம் அற்புதம் இயேசு நாமம் அதிசயம் இயேசு நாமம் அற்புதம் ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் எந்தன் வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் செய்திடுவார் எந்தன் வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் செய்திடுவார் வார்த்தையில் வல்ல உடையவரே வார்த்தையால் யாவையும் படைத்தவரே வனாந்திரம் செழிக்க செய்தவரே வளமான வாழ்வு தருபவரே வார்த்தையில் வல்லமை உடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்ய வல்லது ஆண்டவரே. வார்த்தையால் யாவையும் படைத்தவரே வனாந்திரம் செழிக்க செய்பவரே வளமான வாழ்வு தருபவரே இயேசு நாமம் அதிசயம் இயேசு நாமம் அற்புதம் இயேசு நாமம் அதிசயம் ஆமென். இயேசு நாமம் அற்புதம் இயேசு நாமம் அதிசயம் இயேசு நாமம் அற்புதம் இயேசு நாமம் அதிசயம் இயேசு நாமம் அற்புதம் ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் எண்ணி முடியாத எங்கள் எந்தன் வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் செய்திடுவார் எந்தன் வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் செய்திடுவார் எந்தன் வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் ஹalleluya செய்திடுவார் எந்தன் வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் செய்திடுவார் எந்தன் வாழ்வில் ஆமென் இன்னும் செய்ய போகிறவரே இன்னும் நடப்பிக்க போகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எந்தன் வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் செய்திடுவார் ஆமென் ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் எண்ணி முடியாத ஆமென் ஆமென் அதிசயங்கள் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலோ ஆமென் மாலையிலோ துதி ஆராதனை அப்பாவுக்கே தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை ஆமென் தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வானப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வானப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 ஆமென் துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே ஆமென் காலையிலோ மாலையிலோ துதி ஆராதனை அப்பாவுக்கே ஜீவ பலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஆமென் ஜீவ பலியே உமக்கு தம்மை
எங்களுக்காய் கொடுத்தீரே. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே ஆமென் மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆமென் நீர் ஒருவரே உயர்ந்தவர் உமக்கப்பானவர் யார் உமக்கப்பானவர் யார் உமக்கப்பானவர் யார் உமக்கப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கப்பானவர் யார் ஆமென் வானத்திலோ பூமியிலோ உமக்கப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ ஆமென் உமக்கப்பானவர் யார் யா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க, வாழ்க, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எப்போதும் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே ஆமென் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க அல்லேலூயா 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 வானத்திலும் பூமியிலோ உமக்கப்பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் ஓ பிரைஸ் தி லார்ட் ஹalleluya 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 சத்தத்தை உயர்த்தி ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya
ஹல்லேலூயா. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். போதும். பிரைஸ் தி லார்ட். பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. பிரைஸ். இஸ்மவேல், ஆகார், இவங்க எல்லாருமே ஒரு க்ரூயல் மைண்டட் பீப்புளாக இருந்தாலும், அவங்களுடைய சிந்தனை, அவர்களுடைய எண்ணங்கள் சரியில்லாதவர்களாக இருந்தாலும், கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கங்களை பாராட்டுகிறார் என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. அவர்களுடைய தவறுகளினாலே, அவர்களுடைய செய்கைகளினாலே அவர்கள் அலைந்து திரிகின்ற ஒரு நிலைமைக்குள்ளே அவங்க காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் ஆபிரகாமுடைய ஜெபங்களை கேட்கிறார். இஸ்மவேல் என்பவன் தேவனுடைய திட்டம் அல்ல, அவன் தேவ திட்டம் அல்ல, அவன் மனுஷ திட்டம், மனுஷனுடைய திட்டத்தினாலே பிறந்த ஒருவன். எனவே தேவ ஜனமே, இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கூட தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக ஒவ்வொரு விஷயங்களை நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வது எப்படி? வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியுமோ அதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். யாரெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி நீங்கள் ஆலோசனை கொடுத்து என்னை வழிநடத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி வேத சத்தியம் சொல்லுகிறபடி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வாழ்க்கையில் செய்கிறாங்களோ, தட்ஸ் த பிளான் ஆஃப் காட். இந்த வேத புஸ்தகம் முழுமையுமே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின்படி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் வேதம் இல்லை, ஆனால் ஆண்டவர் அவனை கூப்பிடும்போதே சொல்கிறார், உனக்கு சந்ததியை கொடுப்பேன்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாம், சாராள் அவர்கள் ஒரு திட்டத்தை போட்டு ஒரு சந்ததி அங்கே வருகிறது. அது தேவ திட்டத்தின்படி வந்ததல்ல. ஆனாலும் ஆபிரகாமின் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அந்த பிள்ளை, அவர்கள் மோசமான சுபாவத்தினால வாழ்க்கை அழிவுக்கு நேராக இருந்தாலும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா இரக்கமுள்ளவராக கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வழியில் இருந்தாலும் இந்த பூமியில் நம்மளை வாழ வைத்து கொண்டிருப்பது, நன்மை அளித்து கொண்டிருப்பது கர்த்தருடைய இரக்கம், கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்கணும், இந்த இரக்கம் கிருபையை நம்ம சரியாக நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் வாழ்கிறேன், நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணத்தில் போயிட்டோன்னா நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். எனவே தேவ ஜனமே, இவ்வளோ இரக்கம், கிருபை, தயவு அவனுக்கு ஆண்டவர் பாராட்டுகிறார். அவனையும் பெரிய ஒரு ஜாதியாக, ஜனக்கூட்டமாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பூமியில் எவ்வளோதான் கர்த்தர் நாம் சரியற்ற வாழ்வில் இருந்தாலும், நம்மளை கர்த்தர் கிருபை இரக்கத்தை தந்து நம்மளை நடத்தினாலும், நியாய தீர்ப்பு என்று வரும்போது அங்கே இரக்கம் கிடையாது எந்த ஆத்மாவுக்கும். இந்த பூமியில் ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் கர்த்தர் எவ்வளவோ சான்சஸ், எவ்வளவோ இரக்கம், எவ்வளவோ தயவுகளை சில பேருடைய வாழ்க்கை மாறுவதற்கு கர்த்தர் பாராட்டுகிறார். ஆனால் இந்த பூமியின் லைஃப் ஒன்ஸ் முடிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு நோ கிரேஸ், நோ மர்சி, எந்த இரக்கமும் தயவும் நம்முடைய ஆன்மாவுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மனுஷன் மரிப்பதும் பின்பு என்ன பண்ணுவான்? நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்க செஞ்ச இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆனால் துன்மார்க்கர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகள்
கிருபைகள் தயவுகளை பெற்று அவங்க வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக இல்லாத ஒரு வழியில் நடக்கிறவங்களுக்கு நோ இரக்கம் கிடையாது நியாய தீர்ப்பில். எனவே இந்த இஸ்மவேலுக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் இரக்கம் பாராட்டுகிறார். ஆனால் அவனுடைய சந்ததிகள் பார்த்தீங்கன்னா தேவ பக்தியில் இருந்தார்களா? யாருமே தேவ பக்தியில் இல்லை. அவங்க எல்லாருமே தங்களை பெரிய ராஜாக்களாக நினைத்து கொண்டாங்க. இஸ்மவேலுக்கும் கிட்டத்தட்ட 12 பிள்ளைங்க பிறகுறாங்க. அவங்க எல்லாருமே இந்த உலகத்தை தாங்கள் ராஜாக்கள் என்று சொல்லி அந்த பிரபு இந்த பிரபு நிறைய பிரபுக்கள் அவங்க சந்ததிகளை வருங்கிறாங்க. அவங்க எல்லாருமே கர்த்தரை தேடுறதை விட்டுட்டு தங்களை ராஜாக்களாக இந்த பூமியில் ஆக்கி கொண்டு திரிந்து கொண்டிருந்தார்கள் இஸ்மவேல் சந்ததிகள். எனவே ஆண்டவர் கொடுக்கிற இரக்கத்தை நாம் அவருக்கு நேராக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே நாம் தீமையானவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம மேலே சில தயவுகளை பொழிகிறதுனால தான் இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ கெட்டவர்கள் இருக்கிறார்கள், மோசமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மேலேயும் கர்த்தர் தயவு வைக்கிறதுனால தான் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்கு அந்த தயவு, எதற்கு அந்த நாட்கள், எதற்கு அந்த ஜீவ காலங்கள்லாம் கொடுக்கப்படுதுன்னா மாற்றிக்கொள்வதற்காக, இன்னும் தீமையில் ஜீவிப்பதற்காக அல்ல, இன்னும் கர்த்தரை உதாசீனப்படுத்தி வாழ்வதற்காக அல்ல, தேவனோடு நெருங்கி சேர்வதற்காகவே அந்த கிருபை நம்ம மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடுறோம், எங்கள் ஜீவனை விட உம்முடைய கிருபை தான் பெரியது, இம்மட்டும் காத்ததுவே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும். ஆமே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. எனவே இந்த தேவன் தயவை நாம் சில விஷயத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத இருந்தாலும், கர்த்தருக்கு விரோதமாக இருந்தாலும், நம்மளுக்கும் கர்த்தர் ஆயுசு நாட்களை, பலத்தை, ஆகாரத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய வழிகளுக்குள்ளாய் திருப்பக்கூடிய சத்தத்தையும் துணிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். சபையிலிருந்து தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக அநேக தேவனுடைய நல்ல ஆவிக்குரிய ஃபெலோஷிப் நண்பர்கள் மூலமாக தேவன் எத்தனையோ விதத்தில் நம்மளை திசை திருப்ப அவர் போராடி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் அநேகரோடு கூட போராடுகிறார். தேவ ஊழியர்களை கொண்டு, வசனத்தை கொண்டு, சிந்தனையில் அநேக வாழ்க்கையில் சின்ன சின்ன அடிகள், சின்ன சின்ன காரியங்கள் அவையெல்லாம் கர்த்தர் கொடுத்து அநேக லாங்குவேஜஸ், அநேக மொழிகளிலே கர்த்தர் பேசி பார்க்கிறார். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்து பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாமே கர்த்தர் என்ன பண்ணுறார்? நீ இருக்கிற மாதிரி இரு, நான் கிருபை தந்து உன்னை தாங்குவேன்னு சொல்ல கிருபையும் தருகிறார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மளை மாற்றக்கூடிய அநேக அவருடைய சத்தங்கள், அவருடைய சிற்சைகள், அவருடைய அநேக வழிகளிலே அவர் நம்மோடு கூட போராடுகிறார், நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக. எனவே அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். ஆண்டவரே, இது ஏன் என் வாழ்க்கையில் நிகழ்கிறது, என் வாழ்க்கையில் என்ன நீ மாற்ற விரும்புகிறீர் என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தில் நம்ம கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் போது ஆண்டவருடைய சத்தம் அழகாக நம்மக்கிட்ட வரும். ஹல்லேலூயா. அதே போல் வேதத்தை வாசிக்கும் போது, தேவன் சபையிலிருந்து பேசும்போது எத்தனையோ விஷயங்கள் ஆண்டவர் பேசுவார். இதெல்லாமே தேவன் பரிசுத்த ஆவியானவர் போராடுகிறது நம்மை மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய கிருபை தயவு மட்டும் பெற்று அப்படி நம்ம வாழ்ந்ததெல்லாம் நினைக்கக்கூடாது.
நம்ம கர்த்தருக்கு பிரியமாக மாற வேண்டும். அல்லேலூயா. என் ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை. 120 வருஷம் நோவாவை வச்சு சுவிசேஷத்தை அறிவிச்சு போராடினார். கடைசியில் சொல்லிட்டார், ஃபினிஷ்ட், எவ்ரிதிங் ஃபினிஷ்ட். 120 வருஷம் நான் இந்த பழைய உலகம் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களோடு பரிசுத்த ஆவியானவர் போராடினார். கடைசியில் சொல்லிட்டார், இனி போராடுவதில்லை, அவன் வெறும் மாம்சம்தான் என்று சொல்லி அந்த உலகம் அன்றைக்கு அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தேவ ஜனமே, தேவன் தயவுகளையும் தருகிறார், நம்மோடு கூட அவர் போராடியும் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் 23 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் பெலிஸ்தருடைய ஒரு பட்டணத்தில் வசித்து கொண்டிருக்கிறார், கானான் தேசத்தில். அப்போ ஆபிரகாம் ஆண்டவர் உயர்த்திடுறதுனால, அவன் செய்கிற எல்லாமே வாய்க்கிறதுனால, அவன் மிகவும் பெரியவனாக இருக்கிறதுனால, அந்த தேசத்தினுடைய ராஜா அபிமெலேக்கு வந்து அவன்கிட்ட சொல்கிறான், ஆபிரகாம், நீ என் தேசத்தில் வாழ்கிற குடிமக்கள் அல்ல, நீ எனக்கு நிகராக இருக்கிற. நான் ராஜாவாக இருந்தாலும் ஏன் ஈக்குவலாக நீ இருக்கிற. இப்போ அவ்வளோ வேலைக்காரங்க, அவ்வளோ பலன். இவர் விட்டு கடந்து சென்ற லோத்து ஒருத்தர் கூட இல்லாமல் ஆயிட்டார், ஆதரவு இல்லாமல் ஆயிட்டார். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தில் சில மிஸ்டேக் இருந்தாலும் தன்னை மாற்றி கடவுள் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பணிஞ்சு இருந்த ஆபிரகாம் பலத்தவனாய் மாறிட்டான். ராஜா வந்து பேசுகிறான், இவர் போய் ராஜா கிட்ட பேசலை, ராஜாவே வந்து தேடி வந்து என்ன பண்ணுறார், ஆபிரகாம் கிட்ட பேசல. ஏன்பா, நீ எனக்காவது என் எல்லாரும் வாசிங்க, என் பேரனுக்காவது நான் உனக்கு செய்த தயவின்படியே எனக்கு ராஜா கேட்குற ரெக்வஸ்ட் பண்ணுறார், எனக்கு தீமை செஞ்சிடாதப்பா, நீ படையெடுத்துனா நாங்கள் க்ளோஸ் ஆகிடுவோம். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே செவி கொடுத்து வந்தவனை ராஜாக்களுக்கு மேலாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டுடைய வார்த்தைங்க எப்பவுமே நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். உண்மையாக செவி கொடுத்தோன்னா நம்ம வாழ்க்கை கர்த்தர் உயரத்தில் தான் வைப்பார். ஆண்டவரை நம்ம உதாசீனமாக நினச்சா நம்ம வாழ்க்கை இந்த பூமியில் எல்லாராலையும் உதாசீனமாக தான் இருக்கும். ஆண்டவர் யார் மகிமையாக நினச்சி அவர் சொல்கிற வார்த்தை யாரெல்லாம் ரொம்ப கனப்படுத்தி, ஆமாம் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து கர்த்தரை தாழ்மையோடு பணிவோடு பின்பற்றுறாங்கன்னா அவங்க வாழ்க்கை ராஜாக்களை விட கர்த்தர் உயர்த்துவார். இங்கே ராஜா வந்து சொல்கிறான், எனக்கு என் பிள்ளைங்களுக்கு என் பேரங்களுக்காவது என்ன பண்ணாத, தீமை செஞ்சிடாதப்பா, நான் உனக்கு செய்த தயவின்படி நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ண வரான். அப்போ இவ்வளோ பெரிய காரியத்திற்கு ஆபிரகாமுடைய அந்த கீழ்ப்படிதல் காரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணுறார் ஆபிரகாம். என்ன பண்ணுறார், சரி நாங்கள் அது மாதிரிலாம் செய்ய மாட்டோம், நாங்கள் எங்களுடைய வழியை நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம், உங்களுடைய காரியத்தில் வந்து தலையிட மாட்டோம், பிரச்சனை பண்ண மாட்டோம், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆணையிட்டு கொடுக்குறார். உடன்படிக்கையை செஞ்சுட்டு அவங்க திரும்ப போயிடுறாங்க. ஆனால் இந்த உடன்படிக்கை செய்த இந்த அபிமெலேக்கு இவங்க ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை மீறி ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு உபத்திரம் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. 26 அதிகாரம் 15 வசனத்துலேருந்து வாசிங்க. ஆதியாகமம் 26 15 ஆபிரகாம் காலத்தில் வெட்டின அந்த கிணறுங்க, ஆடு மாடுக்கு தண்ணீர் காட்ட இவங்க குடிக்கிறதுக்கு இவங்க அங்கங்கே போவாங்க மேய்ச்சல் இடங்களுக்கு. அங்கெல்லாம் ஒரு கிணறு வெட்டி தண்ணி எடுத்து அவங்க ஆடு மாடு அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அவர் வெட்டி வச்ச எல்லா கிணத்தையும் என்ன பண்ணுறாங்களாம், ஈசாக்கு காலத்தில்
இந்த அபிமெலேக்கு இவங்களுடைய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? தூர்த்து போடுறாங்க. அபிமெலேக்கு சொல்ற ஈசாக்கை பார்த்து, எங்களை விட்டு போயிடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துருவங்களை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படி அவைகளுக்கு பெயரிட்டான். 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதே அதிகாரத்தில் நிர்ணயம் பண்ணினோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் காலத்தில் பயந்துருக்கிறாங்க. ஈசாக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்க? அடடா, அவங்க அப்பா தான் பெரிய ஆளாக இருந்தார், இவனை என்ன பண்ணுறான், பெலத்து போகிறானேன்னு சொல்லி இவனை இங்கே வைக்கக்கூடாது, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இவன் பெருசாகிறான்னு நினைக்கிறாங்க இவங்க. போ வெளியே போயிடு, வெளியே போயிடு, அவனை தெருத்தி விடுறாங்க. அப்படி அவன் வெளியே போனாலும் அவன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுறான், இன்னும் பெருசாகிறான், அவனுடைய எல்லாமே மிக பெருகுது. அப்போ புரிஞ்சிட்டாங்க, ஆபிரகாம் மட்டுமல்ல, அவனுடைய மகனையும் நம்ம மோதி ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா கர்த்தர் இவங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்கிறாங்க, அதற்கு நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் இப்போ ஆபிரகாம் கிட்ட எப்படி, ஐயா எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்கய்யா, உடன்படிக்கை பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரும் நண்பர்களாக இருக்கலாம் அப்படி இறங்கி வந்தாங்களோ, ஈசாக்கு கிட்ட என்ன பண்ணுறாங்க, இறங்கி உடன்படிக்கை செய்கிற அளவுக்கு கர்த்தர் அந்த தலைமுறை, அந்த சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒன்னே ஒன்று சொல்வேன், நீதிமான் மட்டுமல்ல, நீதிமானின் சந்ததிகளையும் கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பெரியவர்கள், பெற்றோர்களாகிய நாம் கர்த்தருக்கு உண்மையாய் நடப்போம் என்றால் நம்முடைய சந்ததிகள் அதை பின்பற்றும். நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம் நல்ல உதாரணங்களை முன் உதாரணங்களாக நாம் வாழும் பொழுது நம்முடைய சந்ததிகளும் அந்த வழியை பின்பற்றி நம்மை விட மிக பெரியதாக கர்த்தர் அதை மாற்றுவார். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளை, தேவ ஜனமே, நீதிமானின் சந்ததிகள் அப்பத்துக்காக இறங்கினதில்லை என்பதை வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே இங்கே பார்க்கும் பொழுது ஈசாக்கு இடத்துல கடைசியில் இந்த ஆபிரகாம் கூட செய்த உடன்படிக்கை மறந்து ஆபிரகாம் செத்துறதுக்கு அப்புறம் ஈசாக்கை உதாசீனமாக பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே புரிஞ்சுது, ஈசாக்கு நம்மளுக்கு எதிராக எழும்புனா நம்ம க்ளோஸ், அதனால் ஈசா கிட்ட போய் என்ன பண்ணிடலாம், சரணர் ஆகிடலான்னு போயிட்டு உடன்படிக்கை பண்ணி, அப்பா தப்பு தவறி ஏதோ ஒன்று தெரியாமல் பேசிட்டோம், கொண்டுட்டோம், தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருப்பான்னு சொல்லி அவன்கிட்ட போய் விழுகிற காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி யாரெல்லாம் அவங்கள உதாசீனம் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. நம்ம கர்த்தர் வழியில் சரியாக இருந்தால் காலங்கள் வரும், அவர்கள் உங்களோடு கூட சமாதானம் அடைய ஒப்புரவாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்களை யார் இன்றைக்கி அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அதெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க. யார் உதாசீனம் பண்ணுறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்முடைய வேலையே இல்லை. என்ன அப்படி பண்ணிட்டாங்களோ, இப்படி பேசிட்டாங்களோ, அப்படி பண்ணிட்டாங்களோ, என் ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டாங்களோ, என்னை ஏமாற்றிட்டாங்களோ, அந்த காலத்தில் எனக்கு வர வேண்டியதெல்லாம் பிடுங்கிட்டாங்களோ, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளோ கோட்டீஸ்வரர், அதனால் இந்த பிச்சைக்காரத்தனமான செயல்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. அவன் பிடுங்கின ஒரு சொத்தையோ, அவன் ஏமாத்தின ஒரு சின்ன சின்ன விஷயத்தையோ, அதுதான் பெருசாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காதீங்க. அதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு மிகவும் அற்பமான ஒரு காரியம். அதனால் நம்ம ஆண்டவர் உண்மையாக ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு நிறைய நன்மை இருக்குது, நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, நிறைய தேவனுடைய நடத்துதல் நம்ம இருக்கிறது. அதை நம்ம விசுவாசித்து கர்த்தரோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில பேர் கர்த்தர் கூட ஐக்கியப்பட்டதை விட்டுட்டு
அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு அவங்களே பேசுகிறவங்களா இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க ஏமாற்றிட்டாங்க, அவங்க செஞ்சுட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க வாழ்க்கை அழிச்சிட்டாங்க, அவங்க என்ன இது பண்ணிட்டாங்க, இல்லைன்னா நான் முன்னேறிட்டு இருப்பேன், நான் வந்துட்டு இருப்பேன், நான் பண்ணிட்டு இருப்பேன். இதெல்லாம் என்ன பண்ணிடணும், இதெல்லாம் நம்ம கனவு காண்றோம். அதெல்லாம் அப்படி இல்லை. கர்த்தரை நம்ம உண்மையாக பின்பற்றினா, அவரோடு இருந்தால் நம்ம தான் இந்த உலகத்தில் மகிமையாய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் on speaking what others have done in your life. மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து பேசுவதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை நம்ம உண்மையாக, அவருக்கு உண்மையாக நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. அதே 21ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை வாசிங்க. முதல்ல கர்த்தர் ஆராதிப்பதற்கு ஒரு இடம் உருவாக்கப்பட்டது ஆபிரகாம் தான். பெயர் சபா என்பது இஸ்ரவேலுடைய கடைசி எல்லை, தெற்கு எல்லையில் இருக்கிற ஒரு ஊர், அதுதான் பார்டர். இன்றைக்கும் இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா பெயர் சபான்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு நல்ல பெரிய சிட்டி, நல்ல டெவலப்மெண்ட்டான சிட்டி, அதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது இஸ்ரவேலில். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது பாலைவனம், வெட்ட வெளியாக இருக்கும், அங்கங்கே மரங்க இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அப்படி இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கானானிய மக்கள் பார்த்தீங்கன்னா தோப்புகள்னால் நிறைய அந்த மரம் செடி கொடிகள்லாம் நட்டு அதை இது பண்ணி அந்த நல்ல குளிர்ச்சியான இடம். ஏன்னா இஸ்ரவேல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப குளிர்ச்சியான இடம் இல்லை, கொஞ்சம் ஹாட்டஸ்ட் பிளேஸ் தான், கொஞ்சம் சூடான இடம் தான். அதனால் அந்த காலத்தில் அந்த கானானிய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி நல்ல பச்சையான மரங்கள், உயர்ந்த மேடுகள், நல்ல மரங்கள் இருக்கிற இடங்கள்லாம் தேர்ந்தெடுத்து அங்கே விக்கிரகத்தை வச்சுருவாங்க. விக்கிரகத்தை வச்சு இந்த அசேரா, இந்த அஸ்தரோத், இந்த நிறைய இந்த பாகால் இதெல்லாத்தையும் வச்சு அங்கே அவங்க வழிபாடே பார்த்தீங்கன்னா அசுத்தமான செயல்களை செய்கிறது வழிபாடே. அப்படிப்பட்ட ஒரு இடமாக, அசுத்தமான ஒரு பிளேஸாக கானானிய ஜனங்கள், அதை நீங்கள் வாசிப்பீங்க, விக்கிரக தோப்புகள் அப்படி இப்படி நீங்கள் வாசிப்பீங்க. ஒரு வசனத்தை வாசிங்க, 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 23-24 வாசித்து பாருங்கள். அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பாருங்க, லட்சையான புணர்ச்சிக்காரரும் இப்படிப்பட்ட விக்கிரகங்களை வச்சு அசிங்கமான ஜனங்கள் அங்கே இருந்து ஒரே தேசத்தை தீட்டுப்படுத்தியிருந்தாங்க கானானிய மக்கள். ஆனால் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு தோப்பை உண்டாக்குறார். அந்த தோப்பை உண்டாக்கி அங்கே அசுத்தமானதை அல்ல, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிற ஸ்தலமாக இதை மாற்றினார். அல்லேலூயா சொல்லாமா? கானானி ஜனங்கள் அசுத்தத்துக்கென்று அதை உருவாக்கலாம், விக்கிரகத்தை வச்சு அசுத்தமான செயலை செய்யணும். ஆனால் ஆபிரகாம் அழகான ஒரு தோப்பை உருவாக்கி பலிபீடத்தை கட்டி, அந்த பெயர் சபா பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து மற்றும் அந்த மீதியான் தேசத்திலிருந்து அப்படியெல்லாம் இப்படி கிராஸ் பண்ணி மேலே அப்படி போகிற வழி, அது நிறைய வழி போக்கர்கள் கடந்து செல்கிற ஒரு ரூட்டாக இருந்துச்சு அந்த காலத்தில். அங்கே எதுக்கு ஆண்டவருக்கென்று ஒரு இடத்த கட்டினார்னா, வரவங்க போகிறவங்க எல்லாருமே தேவனை தொழுது கொள்ளணும், தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லி அந்த பெயர் சபாவில், அதாவது ஒரு ஃபஸ்ட்டு சர்ச், ஒரு முதல் சபையை ஆபிரகாம் அங்கே கட்டி எழுப்புகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, சாலமோன் காலத்திலேயே நிறைய தேவையில்லாத விஷயம் இஸ்ரவேலுக்குள்ளே வந்துடுச்சு. அவங்க மகன் ரெகோபயாம் ராஜாவாகும் போது யூதாவில் என்னென்ன இருந்துச்சுன்னு அப்பயே
வசனம் சொல்லு, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழே இருந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கின தேவனை மறந்துட்டு கானானிய தெய்வங்களுக்கு என்ன பண்ணுறாங்களா? பயந்து நடந்து இதான் பாருங்க, துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும். இன்னைக்கு அவங்க செய்கிற மாதிரியே கிறிஸ்தவத்தில் செய்கிறாங்க பாருங்க. அவங்க என்னென்ன விழா செய்கிறாங்களோ அத்தனை விழாவையும் இங்கேயும் செய்வாங்க கிறிஸ்டின்ஸ். அதுதான் வழிபாடுகள். அவங்க செஞ்ச வழிபாடுகளில் இவங்க என்ன பண்ணுறாங்க? நடந்து கொண்டிருந்தார்கள். செய்யத்தகாத காரியங்களை ரகசியத்தில் செய்ததுமன்றி கோட்டை மதிலிருந்து ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்லி பார்க்குறார், போராடுகிறார். வெறுத்து விட்டு விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின், நல்லா பாருங்க, 2 கன்றுக்குட்டி விக்கிரகம், அடுத்து என்னது? விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளையெல்லாம், கிரகங்களுக்கு அது தனி வழிபாடு. நெக்ஸ்ட் 4th பாகாலை சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி கேமோஷ் என்ற தெய்வங்களுக்கெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுத்து குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரமே மீதி ஆயிற்று. இத்தனை விதமான விஷயங்களை அவங்க அந்த இடத்துல கானானிய ஜனங்கள் என்ன செஞ்சாங்களோ அவங்க அழிஞ்சு போன பிறகு அதே டியூட்டியை இஸ்ரவேல் ஜனமும் எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வித்தியாசமே இல்லை. எனவே ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார் நம்ம வாழ்க்கையில். ஆபிரகாம் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினான். தோப்புகளை வைத்து அசுத்தங்களை செய்த ஜனங்கள் நடுவிலே அவனும் ஒரு குளிர்ச்சியான இடத்தை உருவாக்கி தேவனுடைய பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிற ஸ்தலமாக இதை மாற்றினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்துக்கிற வீட்டை நாம் எப்படி கனமாய் வைத்துக்கிறோமா, தீட்டுப்படுத்துகிறோமா? எத்தனை வீடுகளில் தேவையில்லாத சினிமா நாடகங்கள் ஓடுகிறதோ அத்தனை பேருமே கர்த்தர் தங்களுக்கு கொடுத்துருக்கிற வீட்டை தீட்டுப்படுத்துகிறார்கள். பக்கத்தில் ரட்சிக்கப்படாத வீட்லேயும் அதுதான் ஓடுது, கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளேயும் அதுதான் ஓடுது. அப்போ என்ன வித்தியாசம்? வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? என்ன வித்தியாசம்? நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வீட்டுக்குள்ளேயும் பொறுமை இல்லை, அன்பு இல்லை, ஜப வாழ்க்கை இல்லை, சண்டை, எரிச்சல், அடி தடில்,
பக்கத்தில் ரட்சிக்கப்படாத வீட்டுக்குள்ளேயும் அதே தான். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அவங்களும் கோச்சிப்பாங்க, மன்னிக்க மாட்டாங்க, பொல்லாத சுபாவத்தோடு தான் வாழ்வாங்க. கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான்? நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், என்ன நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இப்படியே சுபாவத்திலே வாழ்ந்துன்னு இருப்பான். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? டிஃப்ரென்ஸ் இருக்கணும் நமக்கும் புறஜாதிகளுக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவன் புறஜாதிக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா கோயிலுக்கு போயிட்டு இப்படி போட்டுன்னு அப்படியே உழுந்து கிழுந்து அப்படியே ஆக்ஷன்லாம் காமிச்சிட்டு வந்துடுவான். சில பேர் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவத்துலேயும் தேவைன்னா கர்த்தர்கிட்ட வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அப்படின்னா டிஃப்ரென்ஸ். தேவனுடைய பிரமாணம் எங்கே? அவன் சரியாக கர்த்தரை தேடணும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த அந்த நடைமுறைகளெல்லாம் ஒழிக்க வேண்டும் வாழ்க்கையில். நமக்கும் புறஜாதி மக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் வரணும். என் வீட்டை நான் ஆபிரகாமை போல தேவன் இறங்குகிற வாசம் பண்ணுகிற வீடாய் மாற்றுவேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பங்களை எல்லாவற்றையும் நாங்கள் பரிசுத்தப்படுத்துவோம், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம், நாங்கள் வித்தியாசமாக வாழ்வோம். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அந்த அசுத்தமான கானான் தேசத்தில் எத்தனையோ அசுத்தம் நடக்குது, ஆனால் இவர் பரிசுத்தமாக இந்த இடத்த அவர் மாற்றுகிறார். நாமும் நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பங்களை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமாக பரிசுத்தமாக மாற்றுவோன்னா கர்த்தர் நம்ம மேலே ரொம்ப நன்மை இறக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் வீடு என்றால் ஜெபம் நிறைஞ்சிருக்கணும், ஜபிக்கிறவங்களாக இருக்கணும், வேதத்தை எடுத்து நல்லா தியானிக்கிறவங்களாக இருக்கணும். புறஜாதிகள் வீணாக எதையாவது ஒன்று சிந்திச்சுன்னு இருப்பான், எதையாவது ஒன்று பார்த்துன்னு இருப்பான். அது மாதிரி வாழக்கூடாது. தேவ ஜனங்கள் எல்லாவற்றிலையும் கண்ணுங்கருத்துமாக இருக்கணும், வேலையில் கண்ணுங்கருத்துமாக இருக்கணும், குடும்பத்தை சரியாக கவனிக்கணும், அடுத்து கர்த்தர் சித்தம் என்ன அதை செய்யணும், கர்த்தர் சமூகத்தில் நல்லா ஜெபம் பண்ணணும், வேதத்தை தியானிக்கணும். இந்த விஷயங்களை விட்டுட்டு மற்ற புறஜாதிகளைப் போல வீணாக நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே டிஃப்ரென்ஸ் இருக்கணும், டிஃப்ரென்ஸ் இருக்கணும். நம்ம போகிற நம்ம காஸ்டியூம்ஸ் சர்ச்சில் மட்டும் இல்லை, வெளியே இருந்தாலும் கர்த்தருக்கு நம்ம பரிசுத்தமான நம்முடைய சரீரத்தை ரொம்ப பரிசுத்தமாக தான் காத்துக்கொள்ளணும். அவனை மாதிரி மாறிடக்கூடாது. நம்ம வித்தியாசமான ஜனங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பேசுகிறது, நம்ம போகிற ட்ரெஸ், நம்ம போகிற நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கணும், வித்தியாசத்தை உண்டு பண்ணணும். எனவே ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா தோப்புகளிலே அசுத்தங்களை செய்து கொண்டதை கானானில் இவர் தோப்பை உண்டாக்கி அவரும் தேவனை ஆராதிக்கத்தக்கதாகவும் மற்றவர்களும் தேவனை ஆராதிக்கத்தக்கதாகவும் அந்த இடத்தை பரிசுத்தமான இடமாய் அவர் மாற்றி அமைக்கிறார். அல்லேலூயா. அந்த 33 மட்டும் ஒரு வாட்டி வாசிங்க. தொழுது கொண்டான். அல்லேலூயா. அப்படியே ஒரு நல்ல வித்தியாசம் நம்ம வாழ்க்கையில் வருவதாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கண்களை மூடி நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட்.